போடுவாளுங்க பாரு, உலகாலங்கயா என்ன சீன் போடுவாளுங்க பாரு. இன்னைக்கு நேத்தா பார்த்துக்கிட்டு இருக்கான், 6 வருஷமா பார்த்துக்கிட்டு தானே இருக்கிறான். மச்சான், அந்த பேண்ட் சட்டை போட்ட ஒரு காலில் அவ செம்ம அழகுடா. ஏய், அவ பார்க்க தான் தட்டக்குச்சி மாதிரி இருக்கா, யாருக்கும் அடங்காத குதிரை அவ. பார்க்கலாமா? அந்த குதிரையை அடக்கிறவன் தாண்டா இந்த மதுரை. மாப்பிள, அடி வாங்காம இந்த இடத்த விட்டு வந்துருங்க ஒழுங்கா. பஸ் ஸ்டாண்டு பக்கம் வர முடியல, இவனுங்க தொல்லை தாங்க முடியல. என்ன ஆட்டம் போடுறான் பாரு. நீ என்ன டான்ஸ் கிளாஸ் போயிட்டு இருக்கியா? ஆடிக்கிட்டே தான் இருப்பியா? எஸ் பேபி. என் பேர் பேபி இல்ல, பாபி. சரி சரி, நீங்களாம் என்ன வேலைக்கு போறீங்க? நாங்க இன்னும் வேலை தேடிக்கிட்டே தான் இருக்கோம். வேலை இல்லாததுனால தான் உங்க பின்னாடி வரோம், இல்லைன்னா உங்க பின்னாடி நாங்க வருவோமா? அட வீணா போனவனுங்களா, வேலை இல்லாமல் தான் அப்படி சுற்றி தாளிறீங்களாடா? ஐடி கம்பெனில வேலைக்கு சொல்லி வச்சிருக்கோம், சீக்கிரம் கிடைச்சிரும். கிடைச்சிருச்சுன்னா உங்க பின்னாடி நாங்க வரவே மாட்டோம். யாரு நீ? ஏன் ஐடி கம்பெனிக்கு வேலைக்கு போற? ஏன், எனக்கு என்ன குறை? எனக்கு ஐடி கம்பெனில வேலை கிடைக்காதா? ஐடி கம்பெனிக்கு மட்டும் வேலைக்கு போயிட்டோம், உங்களை திரும்பி கூட பார்க்க மாட்டோம். இப்போ மட்டும் என்ன, நாங்கள் உங்கள் பின்னாடி வந்துட்டு இருக்கோமா? நீங்கள் தான் எங்கள் பின்னாடி வரீங்க. முதல்ல வேலைக்கு போய் வீடு வாசலை கட்டுங்க. ஐயா, நாங்கள் எப்போ சம்பாரிச்சு எப்போ வீடு வாசல் கட்டுறது? லவ் பண்ண தெரியுதுல்ல, வீடு வாசல் கட்ட தெரியாதா? முதல்ல வேலைக்கு போய் வீடு வாசலை கட்டி அதுக்கப்புறம் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணுங்க. போய் உருப்புற வழியை பாருங்க, போங்க. 8 மணிக்கு கும்பலாக கிளம்புறீங்க, சாயந்தரம் 5 மணிக்கு தான் வரீங்க. எங்கே போயிட்டு வரீங்க? பேர்ச்சம்பழம் கம்பெனிக்கு போகிறோம். ஐயா, பேர்ச்சம்பழம் கம்பெனிக்கா போயிட்டு இருக்கீங்க? ஏய், என்னடா பேர்ச்சம்பழம் கம்பெனிக்கு போகிறதுனா அவ்வளோ கேவலமா? நாங்களாவது அந்த வேலைக்கு போகிறோம், நீங்கள் அது கூட இல்லாமல் வீணா சுற்றி தள்ளுறீங்களாடா, உருப்படாதவனுங்களா. நாங்களாவது மாதம் 10,000 சம்பாதிக்கிறோம், நீங்கள் 10 ரூபா கூட சம்பாதிக்கலடா. நாங்கள் சம்பாரிச்சா லட்சத்தில் தான் சம்பாதிப்போம், அது வரைக்கும் வேலைக்கே போக மாட்டோம். லட்சத்தில் சம்பாதிக்கிறதுனா வீட்டிலே உட்காந்துருக்க வேண்டியதான், அடுத்தவங்க கையை எதிர்பார்த்துக்கிட்டு. உங்கள் அம்மா அப்பா உழைப்பில் நீங்கள் திங்கிறீங்கடா, உங்கள் உழைப்பில் போய் தின்னுங்கடா, போங்கடா. பிடிச்ச வேலைக்கு போகணுன்னா வீட்லேயே உட்காந்துருக்க வேண்டியதான், கிடைச்ச வேலைக்கு போங்கடா. மச்சான், நான் இனிமேல் உங்க கூட சேர மாட்டேன்டா. ஏய், என்னடா உனக்கு புத்தி மழுங்கி போச்சா? அட போடா, இப்போ தாண்டா எனக்கு புத்தியே வந்திருக்கு. சின்ன பொண்ணு, நீ பார்க்க சின்ன பொண்ணாக இருந்தாலும் பெரிய பொண்ணு மாதிரி பேசுகிற. என் அறிவு என்னை திறந்துட்ட. நான் அன்னையிலேருந்து வேலைக்கு போகிறேன், எந்த வேலை கிடைக்குதோ அந்த வேலைக்கெல்லாம் போகிறேன், சம்பாரித்து வீடு வாசலை கட்டுறேன். நிஜமாவா சொல்கிற? உன்னைய பார்த்ததுனால அந்த கடவுளுக்கு தான் நான் நன்றி சொல்லணும். அட பாவி, சொன்ன மாதிரியே அந்த குதிரையை அடக்கிட்டானே இந்த மதுரை. ஆமா, நீ என்ன வேலைக்கு போற? எனக்கெல்லாம் வேலைக்கு போகணுங்கிற அவசியமே இல்லை, 7 தலைமுறைக்கு உட்காந்துட்டே சாப்பிடலாம், அவ்வளோ கோடீஸ்வரங்க நாங்க. நிஜமாவா சொல்றேன்? நிஜமா தான் சொல்றேன். இனிமே நம்ம பேர்ச்சம்பழம் கம்பெனிக்கு வேலைக்கே போகக்கூடாது.